அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இது கீ ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கை புதினா, அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் பெப்பர், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி மண் பாத்திரம் தாங்க யூஸ் பண்ணுறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், இது கூட ஹோல் ஸ்பைசஸ் பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிறணும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தக்காளி குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரை குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், அது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இது கூட சேர்த்துருங்க. எல்லாம் நல்லா ஆயிலில் குக் பண்ணணும். நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். நல்லா ஆயிலில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நல்லா கிரேவி வாசமாக இருக்கும். இப்போ இதில் 200 கிராம் மஷ்ரூமை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். மசாலாவும் காளானும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பார்க்க இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். குக் ஆனோன்னா நமக்கு கம்மியாயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஏன்னா காளான் ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இந்த காளானுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன், நீ பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். காளான் குக் ஆகிறதுக்கு டைம் அதிகம் எடுக்காது. மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து எண்ணெய்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு காளான் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. இது கீ ரைஸுக்கு சாப்பிட்லாம், ஜீரா ரைஸுக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி கீ ரைஸோட சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். காளானுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கறி குழம்பை விட இந்த காளான் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டமான ரெசிபி கிடையாது, ஈஸியாக செய்யலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். காளான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.